ஹாய் நடுவர்ஸ், நம்ம வெஹிக்கிளில் ரிப்பீட்டடாக ஃபியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் போகும்போது டெக்ஸ் வேலி பக்கத்தில் ஃபியூஸ் போயிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 2.5 ஸ்கொயர் ஒயரை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஸாக யூஸ் பண்ணி நம்ம டெம்பரரியாக வந்து வண்டியை மூவ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. பேட்டரி வீக்காக இருக்கும், பிஎம்எஸ் வீக்காக இருக்கும், மோட்டரோட வைண்டிங் பிரச்சனையாக இருக்கலாம், மோட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், ஒயரிங் பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் சொன்னது எதுவுமே அதுக்கு ரீசன் கிடையாது. மோஸ்ட்லி ஃபியூஸ் போகிறதுக்கு ரெண்டு ரீசன் தான் மெயின். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, லோடு அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூஸ் போகும்போது அதாவது ஸ்பார்க் ஆகி பேர்ன் ஆகி ஃபியூஸ் போயிருக்கும் பார்த்திங்களா, அந்த கேஸில் அந்த ஃபியூஸ் கேரியரில் சுற்றி கார்பன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகிறதுக்கு பாத்வே ப்ராப்பராக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டாக ஃபியூஸ் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம வெஹிக்கிளில் அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா, நம்ம வெஹிக்கிளை ஃபுல்லாக டிஅசெம்பிள் பண்ணி எங்கேயாவது பவர் லீக்கேஜ் இருக்காங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கேரியரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ட்ரையல் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஃபுல்லாக வண்டியை ஒரு 5 to 6 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணி லோடு போட்டு எல்லாமே ஓட்டி ப்ராப்பராக செக் பண்ண பிறகு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் அந்த ஃபியூஸ் கேரியர் மாற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின் வந்து ஃபியூஸ் போகவே இல்லை. சேம் அதே 40 amps ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 volt பவர் சப்ளை. அண்ட் இந்த 12 volt பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதோட மேக்கிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதோட பர்பஸ் என்னென்னு. அண்ட் இதில் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ரிலேட்டடான எங்கெங்கே எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நம்ம வந்து 12 volt கன்வெர்ட்டர்லேருந்து போயிடலாம். அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள் ரெண்டும் காமன் கிடையாது. பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கிரவுண்டை வந்து பாடி ஏத்தில் காமன் பண்ணியிருப்பாங்க. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா 12 volt கன்வெர்ட்டர் வந்தோட அவுட்புட் வந்து டிசி, பட் ஹப் மோட்டர் இருக்குல்ல, மெயின் மோட்டர், அது ஒர்க் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகும். அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக ஈஸியாக இதை ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பாடி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோலோட இன்புட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேட்டரியோட எக்ஸாக்ட் அந்த 62 voltage வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக போகும் கண்ட்ரோலருக்கு. அதுலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 12 volt டிசியாக கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, ஹாரன், இண்டிகேட்டர், அப்புறம் சிக்னல் அனுப்புறது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து நெகட்டிவை நான் வந்து அதில் காமன் பண்ணிக்கிட்டேன். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்ட்ரோலோட அவுட்புட்டில் கொடுத்துட்டு பாடி எடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. அதே கண்ட்ரோலில் வைக்கும்போது 62 voltage சம்திங் வருதா, பட் பாடி இடத்துல போர்டில் அங்கே எங்கேயாவது நான் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் எதுவுமே காட்டாது, 0 தான் காட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கிரவுண்டிங் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி பவர் லீக்கேஜும் எதுவும் கிடையாது. ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படி கிடையாது. நீங்கள் ஏதோ டெர்மினலில் வச்சுட்டு பாடி இடத்துல கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 volt காட்டும். பட் இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாது. நான் த்ராட்டல் கொடுத்துட்டு எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 0 தான் காட்டும். கிரவுண்டிங் பண்ணக்குண்டான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டரோட 3 ஒயர் வந்து கழட்டி விட்டு செக் பண்ணோம். இப்போ அதோட மோட்டரோட 3 ஒயரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து கிரவுண்டிங் இஷ்யூ ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 volt ஏசியில் காட்டுது பார்த்திங்களா, த்ராட்டல் கொடுக்கும்போது மோட்ரு சுற்றும் போது. இது வந்து இண்டக்ஷனால் ஃபார்ம் ஆகிற ஒரு வந்து சப்வோல்ட் மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து ஹை வோல்டேஜ் இருக்கிற ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா, எக்ஸஸ் கரண்ட் வந்து அதை சுற்றி இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறனால அதனால் உருவாகிற வோல்டேஜ் தான் அந்த 1.6 வந்து ஏசி வோல்டேஜ். இதனால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். அதனால் இது வந்து ஒரு சேஃப்டி ரேஞ்சு தான். இதனால் வந்து ஃபியூஸ் போகலை. அகைன் நான் வந்து எல்லா இடத்துலையும் மற்ற பக்கமே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கேயுமே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வராது, டிசி வோல்டேஜே வராது. அதாவது இப்போ மோட்டர் ஆஃபில் இருக்கும்போது நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் லீக்கேஜுங்கிறது நம்ம வெஹிக்கிளோட சேசஸில் கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி வாங்கும்போதே மோட்டரோட அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது உரசி லைட்டாக வந்து தேஞ்சிருந்தது. டேப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம ரேப்பிங் பண்ணியிருந்தோம். பட் அகைன் வந்து எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, மேபி அதில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அதில் தான் ஏசியோட 3 ஒயரும் பார்த்திங்கன்னா டச் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை கழட்டி விட்டும் போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். பட் அதில் இஷ்யூ கிடையாது. இப்போ அகைன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிளில் இருந்த மாதிரியே எல்லா கனெக்ஷன்ஸுமே கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணக்கூடிய எல்லா சோர்ஸும் முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கேரியர் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்தது அதுதான். ஃபஸ்ட் டைம் ஃபியூஸ் போகும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகி ஃபுல்லாக அதில் கார்பன் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
இப்போ அகைன் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபியூஸ் கேரியர் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பழைய ஃபியூஸ் கேரியரில் ஷார்ட் ஆனால கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கா, அதுக்காக தான் புது ஃபியூஸ் கேரியர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் இதில் எக்ஸிஸ்டிங் வந்து 35 amps கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம வெஹிக்கிளுக்கு ஒன்று 40 amp ஃபியூஸ் கேரியரே, அதாவது நம்ம 40 amp ஃபியூஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் புது ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா ஒயரும் ரொம்ப சன்னமாக தான் இருக்குது. நம்ம அந்த கனெக்டர் ப்ளஸ் ஒயரை வந்து எக்ஸிஸ்டிங் பழசு இருக்குதுல்ல, அது ஆல்டர்னேட்டிவாக அப்படியே கேஸை மட்டும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதோட கனெக்ட் எல்லாமே இது போல் சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இந்த கனெக்டர் ப்ளஸ் அந்த ஒயரோட வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னை நீங்கள் வந்து மடித்து விடும்போது அது ப்ராப்பராக மடித்து விடலைன்னா கட் ஆகிரும். அதனால் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபியூஸோட கேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பண்ண போகிறோம். இப்போது ஒவ்வொரு டைம் ஃபியூஸ் போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த சீட்டோட செட்டப்பை ஃபுல்லாக கழட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஸ்பேனரு, கட்டிங் பிளேயர் எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா இந்த மாடல் வெஹிக்கிளில் அப்படியே சீட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் செட்டப் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அதில் தான் நம்ம வந்து இந்த கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சீட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி, அதாவது பெண்ட் பண்ணி நம்ம ஃபியூஸை வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம செட்டப் முடிஞ்சது. இந்த மாதிரி சீட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபியூஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபியூஸ் போச்சுன்னா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஃபியூஸ் கேரியர் செட்டப் மாற்றின பிறகு ஒரு 1 month நான் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டேன். அகெயின் வந்து எனக்கு ஃபியூஸ் போகலை. அப்போ இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபியூஸ் போகும்போது அதில் கார்பன் ஃபார்ம் ஆச்சு பார்த்திங்களா, அதில் கான்டாக்ட் நமக்கு ப்ராப்பராக இல்லாதனால தான் பர்னிங் இஷ்யூ அதிகமாக நமக்கு ஃபியூஸ் வந்து ரிப்பீட்டடாக போக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் சர்க்கிளில் யாராவது ஈவிகளுக்கு அடிக்கடி ஃபியூஸ் போகுதுன்னு கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.